கொஞ்சம் காய் வர ஆரம்பிச்சிடுது. ஆர்கானிக்காக எல்லாம் வச்சுருக்காங்க. எஸ். ஸோ நம்ம வந்தாச்சுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸு. ஆக்சுவலி ஸோ நோ ப்ராப்ளம். ஃபைனலி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வந்தாச்சு. வணக்கம். ஸோ இன்றைக்கி இது வந்துட்டு ஒரு ட்ராவல் விலாகுங்க. ஒரு 2-3 எபிசோடாக வரப்போகிறது. ஸோ டெட் ஹாலிடேஸ் போது நாங்கள் ஒரு வில்லேஜில் இயற்கை சூழலோடு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம இப்போ போக போகிற இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்குமோ கிடைக்காதோ, அட்லீஸ்ட் போன உடனே பசின்னு சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்த உடனே காஃபி குடித்ததுக்கப்புறமா இட்லி, அப்புறமா வந்துட்டு தயிர் சாதம், கொஞ்சம் போலி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போகிறதுக்கு கொஞ்சம் நொறுக்கு தீனியும் எடுத்து வச்சிட்ருக்கேன். வாங்கவனா என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஸோ 2 days கழித்து நம்ம வீட்டுக்கு திரும்பி வரைச்சி கிச்சன் எல்லாம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு நம்ம பேக் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் கிளம்ப போகிறோம். சாப்பாடெல்லாம் ரெடி? ஓ எஸ், ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு தயிர் சாதம் அண்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் டொமேட்டோ சட்னி, அண்ட் இட்லி. இட்லி போலி ஒரு மூடி கொண்டு வரேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் தயிர் சாதம், கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் கறி, பிரிஞ்சால் கறி, அப்புறம் எனர்ஜிக்கு டேட்ஸ் அண்ட் ஸ்பூனு அண்ட் கொஞ்சம் சின்ன பிளேட்டு அண்ட் மை ஃபேவரட் 3-in-1 காஃபி. ஸோ சாப்பாடு மூட்டை ரெடி. ஸோ வியட்நாமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நிறைய இன்பிட்வீனில் ஹாலிடேஸ் வராது. ஸோ டெட்டு சமயத்தில் வந்துட்டு அவங்க கண்டினியூஸாக ஒரு 1 week ஹாலிடேஸ் கொடுத்துருவாங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் எங்கேயாவது அவங்க நேட்டிவ் பிளேஸ் போகணுமோ இல்லை வேறு எங்கேயாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா போகிறதுக்கு இந்த லீவை ஹாலிடேஸை யூஸ் பண்ணிப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட டெட் சமயத்தில் வியட்நாமுக்கு திரும்பி வந்துடுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸ் முக்கால்வாசி மூடி தான் இருக்கும். அண்ட் யாராவது கொஞ்சம் பேர் இந்த மாதிரி வெளியூருக்கு போகாதவங்க தான் நம்ம இப்போ ரோட்டில் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சிட்டியை தாண்டி வந்தாச்சு. ஃபைனலி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டிய வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இந்த வயல் தான், எல்லாமே வந்துட்டு நெல் பயிர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறச்சு உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோன்றது. இப்போ வந்து இங்கே நம்ம பார்க்குற இந்த வயல் ஹோச்சிமின் சிட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.
நான் வந்து சின்ன வயசுல இருக்கிறச்சே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க மயிலாப்பூரில் அவங்க வேளச்சேரிக்கு வீடு வாங்கின்னு போனப்போ எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், நான் சின்ன பொண்ணாக இருக்கிறச்சே. அப்போ பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் பத்மாவதி நகரில் அவங்க வீடு. பின் கதவை திறந்தோன்னா இந்த மாதிரி வயல் தெரியும். ஸோ அவங்க வீட்டு அந்த பொண்ணு எங்கள் ஃப்ரெண்டு தானே, அவங்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பின்னாடியே வயலெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல, அதாவது வேளச்சேரியில் அதே பத்மாவதி நகர் போனால் நான் வந்து அந்த மாதிரி வயல் இருந்தது ஒரு காலத்துலன்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்துட்டு அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. இப்படியே வந்து நம்ம சிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போது நம்மளுக்கு வந்துட்டு வயலுங்கிறது பசங்கள்லாம் பார்க்கணுன்னா நிஜமாகவே அவங்க வந்துட்டு ஒரு வில்லேஜுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனால் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம ஊரில் ஆகிடுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு நம்ம இங்கே இருந்தால் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர். பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருப்பார். வாங்க போய் அவரை பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் ஃபோங், say hi to my YouTube friends. Thank you. Bala, சாமான்லாம் எடுத்துகிட்டு வரீங்களா? Oh yes. So today we are going to stay here? Yeah. Okay. Tomorrow I will try to check for you another room. Okay. Because today we are booked busy. Oh. ஸோ இன்றைக்கி இந்த ரூமில் தங்க சொல்லியிருக்காரு, நாளைக்கு வேறு ஒரு ரூம் மாற்றி தரதா சொல்லியிருக்காரு. So let me introduce you with the Yeah. You want cook yourself here or we will cook for you? Today I have lunch. Maybe dinner. I will see I can cook or I will eat yours. Okay. ஸோ பின்பக்கம் நம்ம பார்த்தது கிச்சன். நம்மளுக்கு வேணும்னா அங்கே நம்ம சமைச்சிக்கலாம். பட் இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் நான் கொண்டு வந்ததுனால நைட் அவங்களே ஏதாவது வெஜிடேரியன் பண்ணால் சாப்பிட்றேன், அப்படி இல்லைன்னா நானே குக் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அவர் அப்படியே நம்மளுக்கு ஒரு ரவுண்டு சுற்றி காமிச்சார். ஸோ முன்னாடி இப்போது நம்ம இங்கே பார்க்குறது வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸுமே புக்டாக இருந்தது. நிறைய வியட்நாமீஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வியட்நாமீஸ் டிஷ்ஷஸ் அங்கே நிறைய ரெடி ஆகிட்டு இப்போ லஞ்சு சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த சைடெல்லாம் நிறைய டேபிள்ஸு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அழகாக நம்ம வந்துட்டு அந்த தண்ணி ஓடின்னு இருக்கு பாருங்கள், அங்கே பாண்டு மாதிரி, அதையெல்லாம் பார்த்துட்டே ரசிச்சுட்டே சாப்பிட்லாம். ஸோ இவர் தான் மிஸ்டர் ஃபோங், நான் சொன்ன மாதிரி இந்த கெஸ்ட் ஹவுஸ், இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு ஓனர். கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கருக்கு மேலே இந்த இடம் இருக்கா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஃப்ளவர்ஸ். இது தவிர அந்த சைடு வந்துட்டு நிறைய பேடி ஃபீல்டு, அதாவது இந்த அரிசி பயிர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹாய். ஸோ இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட் கம் லவுஞ்ச் சொல்லலாம். இங்கே தான் டிவி இருக்குது, நம்ம டிவி வேணும்னா பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக டைனிங் ஏரியா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே சுற்றிலும் வந்துட்டு செடி கொடி அண்டு அந்த பக்கம் தண்ணி ஓடின்னு இருக்கு பாருங்கள். I see. It's not after like about 3, 4, 5. Then the people will start going. அண்ட் சந்தோஷமான
விஷயம் என்னென்னா நம்ம தான் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் தான். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு வியட்நாம் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வரவங்க ஹோச்சிமின் சிட்டி வந்தால் இந்த ஃபார்ம் ஸ்டேக்கு வந்துட்டு தங்கி என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் வாங்க கிச்சன் எல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இங்கே நிறைய வந்து நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் கிடைக்கும். நாங்கள் வெஜிடேரியன் வரதுனால எங்களை வந்துட்டு பின்னாடி கிச்சன் இருக்கு காமிக்கிறேன். ஹலோ. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஐடி கார்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சமையல் பண்ணுற கிச்சன் பின்னாடி இருக்குது. அந்த கிச்சனில் நாங்கள் வெஜிடேரியன்னால எங்களுக்கு வந்துட்டு இங்கே ஃப்ரீயாகவே சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க, நீங்கள் என்ன வேணும்னாலும் சமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கிச்சன் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க எல்லாமே இந்த வியட்நாமீஸ் டிஷ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் தான் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வெஜிடேரியன் வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள அடுப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ என்ன வேணுமோ நாளைக்கு நான் கொஞ்சம் சமைக்கலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு நான் சமைச்சேன்னா உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறேன். ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி கூரைலாம் போட்ட ஒரு அழகான கிச்சன், க்யூட்டான கிச்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வியட்நாமீஸ் சாப்பிட்ற ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்க்கு வேண்டிய சில பூக்கள், தழைகள், அது தவிர சிக்கன், மட்டன், ஷ்ரிம்ப் இந்த மாதிரி ஐட்டம்ஸோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த வெண்டைக்காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ நம்ம ஒரு சாதம் எப்படியும் அவங்க வைப்பாங்க. ஸோ சாதத்தோடு நம்ம கொஞ்சம் இந்த வெஜிடபிள் கறி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது. ஸோ பாருங்கள் கிச்சனு. In 2015, I go back to India. Then come back in 2019. Yeah. Now we are living in, Part1. Yeah. Near my office. Near the office? Yeah. Okay. My office is in Dakar. I see. Okay. My office is in Part1 and we stay in Tanjung. Yeah. Near the airport also. My wife only see you. Every weekend I go here. Every weekend. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் லஞ்ச் வீட்லேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ அதை சாப்பிட போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸில் லஞ்ச் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம போலியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 போலி கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ரொம்ப நம்ம ஸ்பைஸு தான் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை புரிய வச்சு போலியை கொடுக்கறதுக்குள்ளே போரும் எடுத்து பாருங்கள். போனதுலேருந்து என்னோடய இங்கிலீஷ் இப்படி தாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவாக பேசி பழகி போயிடுது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம போலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அவங்க சாப்பிடுவாங்க. பிடிச்சிட்டு ரெசிபி கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எப்பவுமே வந்துட்டு தமிழர் விருந்தோம்பல் நம்மளுக்கும் ஜாஸ்தி இல்லையா, அதனால் அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ போலி, இட்லி, தயிர் சாதம் அண்டு கொஞ்சம் இதுக்கு கத்திரிக்காய் கறி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே நல்லா ருசித்து சாப்பிட போகிறோம். அதனால இப்போ நான் வீடியோவை கட் பண்ண போகிறேன். குட்டி, உனக்கு என்னடா வேணும்? பாவம் இந்த நாய் வந்துட்டு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்தது. நம்மளுடைய இட்லி அண்ட் தயிர் சாதமெல்லாம் இவங்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ திரும்பி போகிறது பாருங்கள். ஸோ இப்போது சாப்பிட்டாச்சா? அவ்வளோதான். உண்ட களைப்பு தொண்டனுக்கு உண்டு பயன்படுத்த மாதிரி தான். சாப்பிட்டுட்டு நம்ம டப்பாவை கழுவிட்டு வந்தே ஃப்ரூட்ஸ் சாப்பிட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீங்க இங்கே. ஏன்னா இங்கே தான் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியங்கிறதுனால எல்லாமே ஃப்ரீயாக நானே என்ன ஒன்றாலும் சமைச்சிக்கலாமா, என்ன காய் வேணால் பறிச்சுக்கலாம், கீரை வேணால் பறிச்சுக்கலாம் அவங்க கிச்சனை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தூங்கி எழுந்துடலாம்.
இவங்க ஃபார்ம்லேயே வளைஞ்ச வாட்டர்மெலன், அதனால வந்துட்டு தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு, படுத்து தூங்க வேண்டியதுதான் வேலை. ட்ரை ஏரியா, வெட் ஏரியா, எல்லா ஏரியாவும் ஒரே ஏரியாவில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் தங்குற ரூமை காமிச்சிடுறேன். ஃபார்ம் ஹவுஸோட ரூம் டூர் தைரியமாக 2 காலுக்கு அந்த பக்கம் ஒரு கை போடு.